சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணம். ஆனால் 18 படிக்கு கீழே தான் நம்ம நிற்கிறோம். இப்போ தான் படி ஏற போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. எல்லாருமே வந்து சென்டரில் ஏறுங்க. 18 படியும் தொட்டு கும்பிட்டுருங்க. எல்லோருமே நல்லா இருப்போம். வெல்கம் டு மிராக்கல் 360 தமிழ் சேனல். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எரிமலையிலேருந்து கல்லிடங்குன்றவர்களும் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ அதுலேயும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா முக்குழியிலிருந்து சபரிமலை சன்னிதானம் வரலுமே இந்த ஃபுல் வீடியோ வந்து செகண்ட் பார்ட்டில் முடியுதுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக புரியும் அப்போ தான். ஸோ இப்போ வந்து நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ முக்குழிக்கு போயிட்டுருக்கோம். முக்குழிக்கு போயிட்டு கல்லிடங்குன்றத்தை தாண்டி இப்போ முக்குழி வழியாக வந்து பயண யாத்திரை வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உடும்பாறை வந்திருக்குங்க. உடும்பாறை கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே எல்லா கோவில்லையுமே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சாமி கும்பிடாமல் போகணும்னு நினைச்சிடாதீங்க. எல்லா சாமியுமே வழங்கிட்டு எல்லாத்துட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கல்லிடங்குன்றோட கேட்டுங்க. இந்த கேட்டு தான் வந்து முடிவு கேட்டு, கல்லிடங்குன்றோட முடிவு கேட்டு. இதுக்கப்புறமேட்டு முக்குழி ஸ்டாப் வந்து வரும் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்குழி தான் வரும். முக்குழியை பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா கேட்டு சாத்திடுவாங்க, முக்குழியோட கேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் தாண்டிடுங்க, இல்லைனா வந்து நீங்கள் அங்கே எதோ ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்கள், 2000 வருஷம் பழமையான மரமாக இருக்கும் போல இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேருங்க. ஒரு 3000 வருஷம் 4000 வருஷம் அந்த மாதிரி பழமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த மரத்தெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அங்கே உள்ளே ஒரு வீடே கட்டியிருக்கலாம் போல இருக்குது. சரி, முக்குழியோட என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப்பில் வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து முக்குழியோட என்ட்ரன்ஸு. ஸோ இப்படி வந்தாலே முக்குழி தான் நீங்கள் வந்துட்டிங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ முக்குழி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சின்ன கிராமமே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கே முக்குழினா ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. இங்கே தான் எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணிப்பாங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ தான், அதிகம் காசு இருக்கிற மாதிரி இருக்காது. இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் கேட்டுக்குங்க, எவ்வளோ ஸ்டே பண்ண காசு எவ்வளோன்னு கேட்டுக்குங்க. ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா கேட்டு வந்து பூட்டிட்டாங்க, அதுக்கு மேலே ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஏனையும் தொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. கேட்டு க்ளோஸ் பண்ணனால நாங்கள் முக்குழியிலே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஒரு டீ கடை இருக்குதுங்க, ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்க வர டீ. இந்த கடையில் மட்டும் தயவுசெய்து, முக்குழியில் இந்த கடையில் இவர் கடையில் மட்டும் தயவுசெய்து யாருமே டீ சாப்பிடாதீங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. நாங்களும் இங்கே தான் அப்படியே கோயிலுக்கு முன்னாடி தூங்க போகிறோம். இங்கே ஃப்ரீ தான். முக்குழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனர் இருக்கும். இந்த பேனரை பார்த்து எந்த வழியில் கரெக்டாக பார்த்து வாங்க, இல்லைனா வழி மாறி இருவீங்க. நடந்து போல சொல்லிட்டா நான் கேட்டுட்டேன் இல்ல இப்ப அவர் வந்தது முக்குழிக்கு வந்துட்டு சில பேரால் நடக்க முடியாத வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா கார்லாம் வாடகை காரு வாடகை ஆட்டோலாம் வரும். அதில் நீங்கள் வந்து பம்பாவரம் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வரிக்கு டீ சாப்பிட்லான்னு வந்தோம். இந்த வரிக்கு சாப்பிட்டோங்க, வேறு லெவலாக இருக்குது. ஒரு வரிக்கு 5 ரூபா தான், 2 வரிக்கு 10 ரூபா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. முக்குழியில் வந்தாலும் சரி, இல்லை எங்கே இந்த வரிக்கு பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. இது ரஸ்க்கு மாதிரியே செம்மையாக இருந்துச்சுங்க. அடுத்து நாங்கள் முக்குழி கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க காலையில் 7 மணிக்கு. நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறோம். வேறு லெவலுங்க. அப்படியே 7 மணி அடித்து அப்படியே குருவி சத்தெல்லாம் வேறு லெவலாக கேட்குது. நீங்கள் இதை ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். சம்மன் இருக்கண்ணா, சூப்பர் நைஸ். இவர் ஒருத்தர் அப்படியே போவோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. சூப்பராக இருக்குது தெரியுமா? வா வா வாங்க வாருங்க, கீழே கீழே பார்த்துருவாங்க. நீ கீழே பார்த்து சாணியாக இருக்கு, சாணி.
செக் போஸ்ட் இருக்குது, இங்கே நிற்கிறாரு. இதுதான் பின்னாடி ஒரு செக் போஸ்ட்டு. சாமியே சரணமையப்பா. செக் போஸ்ட்டு கடை முன்னாடியே அண்ணனாக்காக நான் வெயிட் பண்ண. என் புகை வர்றது தெரியல. அண்ணன் நாட்டி போகலாங்க செக் போஸ்ட்டு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுச்சேரி வந்துட்டுருக்குறோம். புதுச்சேரி வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா வெல்கம் பேனர் இருக்கும் பாருங்கள். இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்துட்டிங்கனாலே புதுச்சேரி என்ட்ரன்ஸ் தாங்க. இன்னும் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி என்ட்ரன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எந்த இதுன்னு தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரிமலை தான் வரும். கரிமலை தாண்டிட்டோமா பம்பா முடிச்சு சபரிமலை தான். மொத்த ஃபுல் வீடியோவுமே இந்த ஒரு வீடியோலேயே முடியுது. பார்ட் 1 பார்க்காதீங்க, மறக்காமல் பாருங்கள். அதுலேயும் சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டரு. புதுச்சேரி கேட்டு பார்த்திங்கன்னா இந்த முடிவு தாங்க இந்த கேட்டு. இந்த கேட்டை தாண்டிட்டீங்க அடுத்தது கரிமலை தான். இந்த ட்ரம்ஸ் எதுக்கு அடிச்சுட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யானை ஏதாச்சும் வராமல் இருக்கிறதுக்காங்க. யானை வந்தால் அது ஓடிடும், அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரம்ஸ் அடிச்சுட்டே வராங்க வழியில். ஐயப்பா ஐயா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணம், சுவாமியே சரணமைய. தண்ணி நல்லா இருக்கு. கரிமலை தவளை வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடு தாங்க, சரியான மேடாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள். மேடில் தான் ஏறிட்டு இருக்கிறேன். செம்ம இதுங்க. என்னால் ஏறவே சரியே முடியலைங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இறக்கத்துலலாம் மேலே ஏறி வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நானே ஏறினேன். ஆனால் பேசலைங்க. ஏன்னா பேசினா எனக்கு சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும். நமக்கு சீக்கிரமாக தண்ணி தாகலாம் எடுக்க ஆரம்பித்தோம். தண்ணியெலாம் நம்மள்கிட்ட எதுவும் இல்லை. அதனால் வந்து எதுவுமே நான் பேசாமல் வந்துட்டுருக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மேடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இங்கே ரேர் தாங்க. அதனால் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கரிமலை உச்சியில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க தண்ணி வந்து கொடுப்பாங்க. ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, தண்ணி காசு கிடையாது, ஃப்ரீ தான். கரிமலை உச்சியில் அங்கே அப்படியே வந்து சாப்பாடும் போடுவாங்க. அப்படியே வந்து அங்கேயும் ஒரு பிடிச்சோம் நாங்கள். பாருங்கள் இந்த மாதிரி சாப்பாடு வந்து போடுறாங்க. செம்மையாக இருக்குங்க. வாங்கி டேஸ்ட் பாருங்கள். அடுத்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரிமலை இறக்குதாங்க. இந்த கரிமலை இறக்கத்தில் தான் இறங்கிட்டுருக்குறோம். அப்படியே செங்குத்தாக இருக்குதுங்க. கொஞ்சம் ஸ்லிப்பானால் அப்படியே உருண்டு கரிமலை இறக்கத்தில் போய் தான் நம்ம விழுவோம். அந்த மாதிரி உருண்டு போயிடுவோம். அந்த மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக வந்து இந்த இறக்கத்துக்கு கடங்க. ஏற்றத்தை கூட ஏறிட்டேங்க. ஆனால் இறங்கும் போது இருக்குதுங்க அப்படியே வழுக்குதுங்க. அதனால் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சிட்டு அப்படி இறங்கி வரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மரம் செடி கொடியெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வாங்க. ரொம்ப வேகமாக நடக்காதீங்க, அவசரப்படாமல் வாங்க. அப்போ தான் வந்து மண் க்ரிப் கொடுக்கும். இல்லை வேகமாக வந்தீங்கன்னா சரிச்சு விழுந்துருவீங்க. அதனால் பார்த்து வாங்க. வேறு லெவலாக இருக்குதுங்க. ஆனால் அந்த பாதையில் நடந்து வரத்துக்குலாம் வேறு லெவலாக எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க. பாறை, அந்த மரம் செடி கொடி நம்ம எல்லாம் பாருங்கள். இந்த வேர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு படிக்கட்டு மாதிரி நம்ம அமைஞ்சிருக்குங்க. கல், அந்த வேர் பார்த்திங்களா படிக்கட்டு மாதிரியே இருக்குது. அப்படியே காலை வச்சு அப்படியே போகிற மாதிரியே எல்லாமே வந்து ஒரு படிக்கட்டு மாதிரியே ஒரு அமைஞ்சிருக்கு அந்த டைப்பில். ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் சரிங்க பெருவழியில் வந்து பயணம் செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கின உடனே இளநீ கடை தாங்க இருக்கும். இளநீ கடை வந்தாலே வந்து நம்ம வந்து கரிமலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இறங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பெரியான வட்டம் அந்த ஸ்டாப் போவோம். பெரியான வட்டத்துலேருந்து பம்பாக்கு ஒரே ஒரு கிலோமீட்டர் தான். பம்பாக்கு போய்ட்டு அப்படியே குளிச்சுட்டு வரலாம். இங்கே இந்த கரிமலை இறக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டே பண்ணுறோம். ஃப்ரீ தான் இங்கே. அதனால் அப்படியே கொஞ்சம் கால் வலிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கோம். இப்போ பெரியான வட்டத்தில் தாங்க நம்ம இருக்கோம். இப்போ எங்கள் பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ டேரெக்டாக நான் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம பம்பா ரீச் ஆகிடலாம். பம்பா வந்து ரீச் பண்ணுறதுக்குமே ஒரு கேட் இருக்குது, ஃபைனல் கேட்டு. அந்த கேட்டை வந்து டக்குன்னு ரீச் பண்ணிடுங்க. 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து தாண்டிடுங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர்னாலும் நாங்கள் அப்படியே ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ பம்பா போய் குளிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு பட்டையை போட்டு அப்படியே இருமுடி எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்புறோம். ஸோ பார்த்திங்கன்னா பம்பா ரீச் ஆகிட்டோம். வேறு லெவலாக இருக்குது பாருங்க. பம்பாவில் எல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நானும் போய் இப்போ குளிக்க போகிறேன். இப்போ தான் வந்து இருமுடி இறக்கி வச்சுட்டு இருக்கேன்.
இப்போ போய் ஒரு ஸ்விம்மிங்கை போட்டுட்டு வரேங்க. ஈவினிங்னா ஒரு 6 மணி ஆச்சுங்க இப்போது டைமு. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இருமுடி ஏற்றிட்டு மேலே கிளம்ப ஆரம்பிக்கலாங்க. அவ்வளோ சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு, தலை காயத்துக்காக அப்படி நின்றுட்டுருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து பம்பாவில் குளிச்சுட்டு இப்போ வந்து சபரிமலைக்கு மேலே கிளம்ப போகிறோம். சாமியே சரணமையப்பா. டவர் கிடைக்கும்ல இங்கே ஃபுல்லாக. మండలకాల వ్రతం చేసి పవిత్రమైన ఇరుముడి కట్టుతో எடுத்துட்டீங்களா பண்ணிய? எடுத்தாச்சு. சாமியே சரணமையப்பா. கொஞ்சம் இவ்வளோ வேகமாக ஓடுது. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணம். அண்ணா இருங்கண்ணா, போயிடாதீங்க, வீடியோ எடுத்துட்டு வர. ஐயப்போ 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 சுவாமியே ஐயப்ப சரணம். சுவாமி சரணம். ஐயப்ப சரணம். அதுக்குமே டயர்டாகி சரியான டயர்டு. ஒரு 10 படி தான் ஏறியிருப்போம், அதுக்கெல்லாம் எல்லாம் உட்காந்துட்டோம். சாமியே சரணமையப்பா. இதான் அப்பாச்சி மேடு. நாங்கள் 3 போயிட்டுருக்கோம். இங்கே தான் ஒரு பேனர் வச்சுருக்காங்க. அப்பாச்சி மேடு நல்லா தான் இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். சபரி பீடி எடுத்துகிட்டு வந்தோமா, நம்ம அந்த கத்தியும் இதுவும் வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் வந்து எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து குத்த வேணான்னு சொன்னாங்க எங்கள் குருசாமி. சபரி பீடத்தை தாண்டி சரங்குத்தின்னு ஒரு இடம் தனியாக ஒன்று வருதுங்க. அங்கே தான் வந்து நம்ம இந்த சரங்குத்தியும் கத்தியும் குத்தணும். அதனால் மறந்துடாதீங்க. இங்கே எல்லாருமே வந்து குத்துறாங்க. ஆனால் வந்து எங்கள் குருசாமி வந்து சரங்குத்தின்னு ஒரு இடம் வரும், அங்கே தான் வந்து குத்த சொன்னார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரங்குத்தி வரும் பாருங்க, காட்டுறேன். இதுதாங்க சரங்குத்தி, இங்கே தான் குத்தணும், குத்தி தேங்காய் உடைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்த சன்னிதானம் வந்துருச்சு. 18 படிக்கு கீழே தான் நம்ம நிற்கிறோம். இப்போ தான் படி ஏற போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. எல்லாருமே வந்து சென்டரில் ஏறுங்க. 18 படியும் தொட்டு கும்பிட்டு நம்ம ஏறலாம். யாரும் நம்மளை தூக்கி விட மாட்டாங்க. அதனால் சென்டரில் சைட்லேயும் போகாதுங்க, இந்த சைட்லேயும் போகாதுங்க. கரெக்டாக சென்டர்லேயே தேங்காய் உடைச்சிட்டு படியே ஏற ஆரம்பிங்க. பாருங்க, வேறு லெவலாக இருக்குதுங்க. சென்டரில் போனீங்கன்னா எல்லா படியுமே தொட்டு கும்பிட்டு அப்படியே போகலாங்க. ஆனால் சைடில் இருந்தீங்கன்னா தூக்கி விட்ருவாங்க. அது ஒரு டிப்ஸுங்க. அதுவும் தேங்காய் உடைச்சிட்டு அப்படி தாங்க ஏறணும். பதினொன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நடை சாத்திடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணியில் நாங்கள் இருக்குங்க. வந்து இப்போ படி எல்லாமே படி தான் எல்லாம் யார சொல்கிறாங்க வந்து நடையை வந்து சாத்திட்டாங்க. காலையில் 3 மணிக்கு நெய் அபிஷேகம்னு சொன்னாங்க ஐயப்பனுக்கு. அப்போ தான் நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் படியை வெற்றிக்கிடமாக ஏறிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு இந்த மண்டபம் ஒன்று இருக்குன்னாங்க, இந்த மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு 3 மணிக்கு வந்து நெய் அபிஷேகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து கிளம்ப போகிறோங்க திருப்பூர். இந்த வீடியோ கடைசி வரலும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லோருக்கும் ஐயப்பனோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருப்போங்க. ஸோ சுவாமியே சரணமையப்பா. உங்கள் எல்லாத்துக்குமே மிக 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 பெரிய தேங்க்யூங்க. உங்களால் தான் வந்து இவ்வளோ தூரம் என்னால் வர முடிஞ்சிச்சு. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைங்க. எல்லோருமே நல்லா இருப்போம். சுவாமியே சரணமையப்பா. கியூவில் தான் ரெஸ்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு என் தேங்காய் உடைச்சாங்க.
நல்லா அப்படியே லட்டு மாதிரி நல்லா உறைஞ்சி போயிருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அருணான தேங்காய் உடைச்சாங்க. அவருதும் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக பதமாக வந்துச்சுங்க, தேங்காய் லட்டு மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா பவி இது உடைச்சாங்க தேங்காய். அண்ணா தேங்காய் நெய்யும் பார்த்திங்கன்னா நல்லா லட்டு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதிகாலை பார்த்திங்கன்னா ஒரு 4 மணியாக இருக்கும். நாங்கள் இப்போ தான் வந்து ஐயப்பன் நெய்யபிஷேகம் பண்ணுற பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறோம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அவர் அப்படியே பார்க்கும்போது அப்படி மனசுக்குள்ள ஒரு ஆனந்தங்க. இத்தனை நாள் கழித்து அவரை பார்க்குறோம், இத்தனை நாள் விரத காலத்துக்கு அப்புறம் அப்படிக்கு ரொம்ப ஒரு ஆனந்தங்க. அவ்வளோ ஒரு நிம்மதி கிடச்சி அவரை பார்த்தாட்டி. சுவாமியே சரணமையப்பா. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மலை இறங்கிட்டு அந்த அரவணைலாம் வாங்கிட்டு வந்து கிளம்புறோம். இந்த டீ கடையில் வந்து மெயினாக டீ அடிங்க, செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நம்ம ரிட்டன் வரப்போ தேனி ஹைவேயில் பார்த்தீங்கன்னா ஒரு குமரன் ஹோட்டல் இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபுட்டு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டூரிஸ்ட் பிளேஸ் ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளே இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போகலான்னு ஒரு ஆசை வருதுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வீடியோவில் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து என்ன விளாக் பண்ணலான்ட்டு வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஊருக்கு போய் ஒரு விளாக் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ தேங்க்யூங்க. இந்த வீடியோ பார்த்து உங்கள் எல்லாத்துக்குமே ஐயப்பனோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். சுவாமியே சரணமையப்பா.